இந்த வேதாமத்தை ஆராய்ச்சி செய்து நீங்கள் உட்கார்ந்து பார்ப்பீர்கள், ஏகப்பட்ட திரளான அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். கடந்த வாரங்களில் கூட உங்களோடு பேசும்பொழுது ஆமென், இயேசு கிறிஸ்துடைய மாறாத வல்லமை யாரெல்லாம் தீவிரமாய் ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அண்டையில் அது கிரியைகளை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாறுகிறதா இருக்கிறது. ஆமென். அநேகரை ஆன்லைன்லேயே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தொட்டுக்கொண்டே இருக்கிறார். அநேகருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். நீங்கள் ஆன்லைனில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் தொடர்ந்து இந்த பிரசங்களை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட அசைவாடி பலத்த கிரியைகள், ஒருவேளை தூரத்துக்கு இருப்பீங்க, உங்களை நான் இதுவரை பார்த்ததில்லை, அநேகருடைய சாட்சிகளை அனுப்புறீங்க. உங்களை நேர்முகமாய் நான் பார்த்ததில்லை, உட்கார்ந்துருக்கிறவங்கள ஆட்சி எனக்கு தெரியும், உங்களுடைய சூழ்நிலைகள் தெரியாது, அநேகர் உங்களுடைய சாட்சிகளை அனுப்புவது வியந்து போகிறேன். கர்த்தர் எவ்வளோ அற்புதமாய் உங்களுடைய வாழ்க்கையை தொட்டு உங்களுக்கு கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று இன்றைக்கு இந்த ராத்திரியில் அதே தேவன் அக்கறை உடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பகுதி எனக்கு கடந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் ஒரு மரித்தவனுடைய கர்த்தர் யாவீரு என்கின்ற ஒரு ஜெப ஆலய தலைவன் இருந்தான். அவருடைய பிள்ளை வியாதியாக இருக்கிறாள் என்று சொல்லி இயேசுவின் அண்டையில் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். இதை தான் உங்களுக்கு கடந்த வாரங்களில் பேசினேன். ஆனால் அவருக்குள்ள இருந்த அந்த டெஸ்பரேஷன், அந்த வார்த்தையை தான் திரும்ப நான் பயன்படுத்தி கொண்டே இருந்தேன். அந்த டெஸ்பரேஷன், ஆமென், your desperation will lead you to your destiny. Amen. Will open the doors of your destiny. Amen. இந்த வாக்கியத்தை நான் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. இந்த வாக்கியத்தை நான் திரும்ப சொல்றேன். உனக்குள்ளே ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீவிரம் இருக்கும் என்றால் அது எவ்வளவு பெரிய கடினமான கதவை உடைச்சி திறந்து விட்டுடும். உங்களுக்குள்ள அந்த தீவிரம் இருந்து கொண்டு இதை கர்த்தர் செய்வார் என்ற தீவிரமான வைராக்கியம். அதனால தான் இந்த காரியத்தெல்லாம் பேசிட்டு இயேசு அவரை நடந்து வர்றாங்க. இயேசு அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. வரும்பொழுதே வழியிலே ஒரு செய்தி வந்துடுச்சு, நீங்க அவரை மேல் வற்புறுத்தாதீங்க, நீ எதிர்பார்த்தது நடக்காது, நீ ஏனென்றால் உன் பிள்ளை மரித்து விட்டால் என்று. ஆனால் அவர் திரும்பி பார்த்து ஒன்றை தான் சொல்றாரு, நீ வச்சிருக்கிற தீவிரத்தை மாத்திரம் விட்டுறாத, சுத்தி சொல்றவங்க எல்லாம் சொல்றதை கேட்காத, நீ வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் தீவிரத்தையே பற்றிக்கொள், அதன்படியே உனக்கு காரியம் நடக்கும் என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட வந்திருக்கிறீர்களோ, இல்ல உட்கார்ந்து அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோ, உங்களுடைய தீவிர இயேசு மேல வைத்து இயேசு செய்ய வல்லவர் என்று நம்புகிற உனக்கு அப்படியே ஆக கடவது. அல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறேன். உடைய தீவிரம் இருக்கும். அன்றைக்கு அப்படிதான் நாம் எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யணும்ன்ற ஒரு லட்சியத்தோடு கூட ஓடும் என்றால் அந்த காரியத்தை செய்கிறதற்கு தீவிரமா ஓடி முடிப்போம். அப்படிதான். ஆனால் அது வெறும் உலக பிரகாரமாய் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக மாத்திரம் தீவிரப்படாதபடிக்கு, ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்காக உங்களுக்குள்ள அந்த ஒரு பயங்கரமான லட்சியமோ ஒரு நோக்கமோ இல்லாதபடிக்கு, இன்றைக்கு கர்த்தர் இயேசுவின் பேரில் அது மாறும் என்றால் அது உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் இன்னொரு பகுதியை உங்களோடு கூட அது ஒரு 3 சம்பவங்களில் ரெண்டாவது இன்னொரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேசலாம் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு அதை இன்றைக்கு என்னோடு கூட இடைப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். இது என்னவென்றால், இது இவங்க பெரிய விசுவாசியும் கிடையாது. இவர்கள் என்ன சொல்றது, விசுவாசத்துக்குள்ளே அவ்வளவாய் சத்தியத்தை கேட்டாங்களா, சபைக்கு போனாங்களா, இயேசு யாருன்னு தெரியுமா அப்படின்ற சரித்திரம்லாம் அவங்க பின்னாடி நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், இவர்களுக்கு அப்படி தெரியறதற்கு வாய்ப்பில்லை. சாதாரணமான ஒரு சக மனுஷனை போல வாழ்ந்தவர்கள். ஆனால் என்ன நடக்குது, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வர்ற மாதிரி ஒரு சவால் வந்துடுச்சு. அந்த சவால் எப்படிப்பட்ட ஒரு முடிவாய் மாறிவிட்டது என்றால், சொந்த புள்ள ஒரு மகன் மரிக்கிற தருவாயிலே கொண்டு வந்து விட்டது. கவனிங்க. இன்னைக்கு நான் யவீருவை பற்றி பேசினேன் கடந்த வாரங்களில். யவீரு என்றால் ஒரு ஜபால தலைவன். அவன் ஆலயத்துக்கு போயிருப்பான், வசனங்களை கேட்டிருக்கிறான், மோசேயுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கேட்டிருக்கிறான், இப்படி பல காரியங்களே அவன் அறிந்திருக்கிறான். அது யவீரு. நான் பேசுகிறேன், இன்றைக்கு பேசுகிற இந்த குடும்பம், இந்த அம்மா யார் என்று கேட்டால், ஒருவேளை இயேசுவையே இதுவரை பார்க்கவே வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அவங்க வாழ்க்கை கடந்து வந்திருக்கலாம். ஒரு வியாதி நிமித்தமாய் மகன் இன்றைக்கு மரித்து விட்டான். அந்த மரித்த அந்த பணம் இன்றைக்கு எல்லாம் அந்த பணத்தை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவாங்க, இல்லை ஒரு கல்லறைக்கு போகிறத போல அந்த பணத்தை தூக்கிட்டு ஊர்வலமாய் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக தான், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாக தான் இன்னொரு வியக்கத்தக்க ஒரு அற்புதம் நடந்தது. இதை உங்களுக்கு ஏற்கனவே நான் பேசினேன். ஒரு 100க்கு அதிபதி வருகிறான். இயேசு யார் என்று கேள்விப்பட்டு வந்து அவரிடத்துல சொல்றான், என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்ட்டு. இயேசு என்ன சொல்றாரு, நான் வீட்டுக்கு வரேன் பண்றாரு.
அது சொல்றா, நாங்கள் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தால் எங்களுக்கு நான் அவ்வளோ பாத்திரம் நல்ல அப்படின்றான். வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா அது சரி வராது. நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஒரு வார்த்தையை நீங்கள் பேசிட்டீங்கன்னாவே, இங்கேருந்து உன் பையன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே அதுல ஜெயம் வந்துடும். ஏனென்றால் இயேசுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதன்படியே அவன் கேட்கிறான். இயேசு சொல்றா, சரி நீ வீட்டுக்கு போ, நீ போகும்பொழுதே உன் வேலைக்காரன் சுஸ்தப்படும். இப்படி ஒரு அற்புதம் நடந்து முடிகிறது. ஆனால் அந்த சம்பவம் ஆரம்பிக்கும் பொழுது அது சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துடைய 7வது அதிகாரங்களிலே 11ஆம் வசனத்தில் 10 வசனங்கள் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. 11வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நாயின் என்றால் ஒரு சபிக்கப்பட்டது, நாயின் என்றால் சோதனை, நாயின் என்றால் ஒரு போராட்டம். நாயின் என்ற ஊருக்குள்ளே அவர் போகிறார். எதற்காய் போகிறார்? ஒரு நோக்கத்தோடு கூட போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இயேசு இன்றைக்கு இந்த ஆலயத்திலே இந்த ஆராதனைக்குள்ளே அவர் அசைவாடி கொண்டிருக்கும்படிக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா? இல்ல பைபிள் எல்லாம் திறந்துட்டீங்களா? 11ல இருந்து 17 வரைக்கும் படிச்சு முடிக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் டைம் தர படிச்சு முடிச்சிருங்க. அவ்வளவு பிரில்லியண்டா இருந்தீங்கன்னா சத்தியத்தை கேட்க விரும்புற மாத்திரம் நிமிர்ந்து கேளுங்க, மற்றவங்க படிச்சு கொண்டே இருங்க, தப்பு இல்லை. ஆனால் கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசுவாராக. படிக்கிறவர்களும் பேசலாம், ஆனால் படிச்சுட்டு நான் பேசுறதை கேட்க முடியாது. மல்டி டாஸ்க்லாம் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம். அது கர்த்தர் பேசுறதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, the Lord is always concerned to the crushed. The Lord is always concerned towards the crushed. நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டவர்களுக்கு நேராய் தேவன் எப்பொழுதும் அக்கறை உடையவராய் இருக்கிறார். இன்னைக்கு செய்தி அதுதான். நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இனி எனக்கு ஒரு விடிவு காலமே இருக்கிறதா, ஒரு முடிவு வராதா, இதுல எல்லாம் ஒரு காரியம் இனி மாறவே மாறாதா என்று யார் எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் அக்கறை உடையவராய் தான் இருக்கிறார். Today I want to bring that word very strong. God's concern is there towards your life. இதை பேசுதான் எனக்கு இன்னைக்கு சுகத்தை தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார். இந்த ஆராதனை முடிக்குது, இந்த பேசுறது முன்னாடி வரைக்கும் பல மெக்கானிசத்தை உடம்புக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சோர்வு. ஞானசானத்தை நின்று வெளில வந்து கொடுத்துட்டு வந்து வெளில நிற்கும் போது கூட எனக்கு அப்படியே கொஞ்சம், ஏன்னா அப்படியே என்னுடைய உடம்பு வற்புறுத்தி கொண்டு இருக்கிறது. திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஓடிட்டே தான் இருக்கிறேன். போன ஞாயிற்று முடிச்சுட்டு போனதுலேருந்து என் பிரயாணங்கள் அலட்டல்ல தான் உடம்பு இருந்துகிட்டே இருக்குது. கான்ஸ்டண்டாக ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கின சரித்திரம் இல்லை இதுவரையில். 6 மணி நேரத்துக்கு கம்மியாக தான் தூங்கிக்கிற கர்த்தர் பார்க்கிறார். அதனால் என்னுடைய எல்லை நேற்று 1.5 மணி நேரம் முதல்ல ஒரு பிரசங்கம், அதுக்கப்புறம் அடுத்ததில் பிரசங்கம் பண்ணல உட்காண்டே தான் இருந்தேன். என்னால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அதை 12:30 ஆரம்பிக்கணும்னு சொன்ன என்கேஜ்மெண்ட்டு அது போய் 2 மணி ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க வரமாட்டாங்க இல்லையா? அதனால் நான் என்ன சுருக்கிட்டு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே பிரசங்கத்தை முடிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துட்டேன். போயிடுங்க, சாப்பிட்டு கிளம்பினே இருக்க வேண்டியது தான். ஏன்னா இங்கே யாரும் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வரல. ஏன்னா வீட்டுக்கு திரும்ப போனேன். ஜெரமியாவோட பர்த்டேல அங்கேயும் கம்மியாக தான் பேசலாம்னு நினச்சேன். அங்கே பார்த்தா புதுசாக அவங்க நண்பர்கள் வந்தோடனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்து, ஏன்னா புதுசாக இயேசுவை கேட்கறதற்காக யாரோ திட்டத்தை பேசுறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தர்றாரு இல்லையா? படித்தவர்கள் வந்திருந்தாங்க, அவருடைய நண்பர்கள், அவரோட வேலை செய்கிறவங்க. இதுவரையில் இயேசுவை இதுவரையில் கேட்காதவர்கள் வரும்போது விட்டுற முடியுமா? இப்படிப்பட்ட பிரதானமான வாய்ப்பை தந்தார விட முடியாது. 3/4 மணி நேரம் எழுந்துன்னு பேசிட்டேன். அங்கேருந்து நேரம் ஓடி போயிட்டு அந்த ஆலய பிரதிஷ்டையில் ஆராதிச்சு பிரசங்கம் பண்ணேன். கர்த்தர் பலனை தருகிறார். அதனால் இன்றைக்கும் ஒரு 7 பிரசங்கத்தை உட்காந்து வியாழக்கிழமை நான் ஆயத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை தான் கர்த்தர் இந்த ராத்திரியில் பேசும்படிக்கு சொன்னார். இந்த வார்த்தையை திரும்ப எழுதி வைத்திருக்கிறேன். இந்த ராத்திரியில் உன் நொறுக்குதலுக்கு நேராய் யார் அக்கறைப்படலனாலும் கவலைப்படாத, கர்த்தர் அக்கறை உடையவராய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நாயினுக்குள்ளே வந்த அதே ஆண்டவர் நீ நொறுக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அறிந்து அவர் இந்த இடத்துல உள்ள வந்திருக்கிறார். அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய கவலையாக இருந்திருக்கும் என்றால், ஒரே மகன், அவ்வளோ ஒரு விதவை. சொல்லுங்க, ஒரே மகன், கூட யாரும் இல்லை, ஒரே மகன். எடுத்து யோசித்து பார்த்துங்க. இன்னைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சிலர் கடந்து வருகிறதை பார்க்கலாம். அப்போ எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? ஏன் இந்த சம்பவங்களை எல்லாம் பேசுகிறேன்? இயேசு
வேறுபட்ட சம்பவங்களுடாய் அற்புதங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அங்கே எவீர்ன்ற ஒரு தான் அவன் வசனம் தெரியும், ஜபம் போன வாரங்களை பேசினேன். ஆனால் அவனுக்கு என்ன டெஸ்பிரேஷன், ஒரு சொந்த புள்ள, தன் பிள்ளை கஷ்டப்படுகிறது எந்த தாயோ தாகப்பனும் பார்க்க மாட்டான். அதான் இயேசுவே சொல்றாரு, நீயே இந்த உலக தாகப்பனா இருக்கிற தாயா இருக்கிற நீயே உன் பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டேன், சாப்பாடு கேட்டா பிரெட்டை கேட்டா என்ன பண்ண மாட்டேன், கல்லை தூக்கிட்டு வந்து சாப்பிடுன்னு தரமாட்டேன். ரொம்ப நாள் நான் சாப்பிட வாயெல்லாம் செத்து போய்துன்னு உடனே போயிட்டு என்ன பண்ணாதே, எதையாவது ஒன்று புடிச்சு வந்து பச்சையாக கொடுத்துட மாட்டேன். நம்ம அப்படி புரிகிற மாதிரி பேசுவேன். மீனை கேட்டால் பாம்பையா தருவேன்றாரு. பாம்பெல்லாம் நம்ம பிடிக்கிற அளவுக்கு யாருங்க தைரியமும் இல்லை. பிள்ளைங்க இருந்தால் பாம்பை பிடிச்சி சாப்பிட்னா சொல்லிங்க, என்னடா ரொம்ப பசிக்குதுடா அம்மா டாடி ரொம்ப பசிக்கணுன்னே பச்சை மீன் எடுத்து சாப்பிடும் கொடுப்பியா, நல்லா உட்காந்து சமைச்சு தருவேன். அதுவும் பிள்ளை கேட்குதுன்னு உடனே இருறா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன், நல்லா அதை என்ன பண்ணுறேன் கழுவி சுத்தப்படுத்தி வறுத்து இல்லைன்னா சமைச்சு. அப்போ உனக்கே தெரியும் எப்படியே நல்லா கவனிக்கணும்ன்ட்டு. உன் பரம தகப்பனாகிய நான் உன் மேலே அக்கறை இல்லாமல் இருப்பேனா? எத்தனை பேருக்கு? கொஞ்சம் பேர் தான் புரியுது. நிறைய பேர் வந்துக்கிறீங்களே வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு. ஏன் நல்லா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? நல்லா ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பேர்லாம் காலைல ஜபத்தை விட காண எங்கே போனேன்னு தெரில. நீ சாயந்தரம் வந்துக்கிறீங்க, நல்லா தான் ஒரு ஆமேன்னு சொல்லியேன், நல்லா சந்தோஷமாக உற்சாகமாக ஒரு ஆமேன்னு சொல்லினான்ட்டு என் மேலே அவர் அக்கறை இருக்கிறார். அக்கறையுடைய தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அக்கறை நினச்சிக்கலாம் அவருக்கு தெரியவே தெரியாது. இந்த அம்மா நினச்சிது, எனக்கு என்னை பற்றி யாரா இனிமேல் கவலைப்பட போறா, என்னை பற்றி யார் கவலைப்பட போறா? ஏற்கனவே இந்த பிள்ளை எப்படியாவது ஏதாவது பண்ணான், எப்படி இருந்திருப்பான், செத்து வருவா, சின்ன பையன் செத்து போறான்னா உடனே செத்து இருப்பான். வியாதியாய் படுத்து இருந்திருப்பான், வியாதியாய் போராடி கொண்டிருந்திருப்பான். வியாதியா இருக்கிற நாட்களில் எத்தனை பேர் அவரை சுற்றி வந்தாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் அந்த அம்மாவுக்கு உதவி செய்தாங்கன்னு தெரியாது. அவங்களே பயங்கர கஷ்டத்தோடாய் கடந்து வரும்போது யோசித்து பார்த்தேன். நான் இதை திரும்ப வாசித்தேன் பல முறை, ஒரு சில முறை இதை நான் வாசித்து இருக்கிறேன், சில முறை பிரசங்கித்து இருக்கிறேன். இன்றைக்கு கடந்த நாட்களில் இதை வியாழக்கிழமை தியானிக்கும் போதும் சரி, இன்னைக்கு காலையில் கொஞ்ச நேரம் வாசிக்கும் போதும் சரி, இந்த சாயங்காலமும் திரும்ப வாசித்து இருக்கும்போது யோசித்து பார்த்தேன், எப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஓடிந்து இருக்கும். The emotions, we have various emotions. பயங்கரமா அந்த உணர்வுகள் எப்படி இருந்திருக்குன்னா, இனி என்ன பண்ண போறேன், இனி என்ன பண்ண போறேன். யாருக்கோ சில இடத்துல கர்த்தர் பேசும்படிக்கு என்னை அனுமதிக்கிறார். கொஞ்சம் பேர் தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க, பரவாயில்ல. பேச கேட்கறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. எப்படி இருந்திருக்கும்? சொல்ல முடியாத ஒரு அங்கலாய்ப்பு, சொல்ல முடியாத ஒரு வேதனை. என்ன பண்ணுவேன், இந்த பிள்ளைனாச்சுக்கு ஏதாவது எனக்கு ஒரு ஆறுதலா இருந்தானே அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் ஒரு சிலர் எல்லாம் சேர்ந்துன்னு அன்னைக்குடைய கலாச்சாரத்தின்படி என்ன பாடினாங்க என்ன பண்ணாங்களாம் நமக்கு தெரியாது. அந்த கலாச்சாரத்தின்படியே அன்றைக்கு அவள் எல்லாரும் அந்த சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒருவேளை பல கவலைப்படாதமா, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் கவலைப்படாதமா, ஏசு பார்த்து பாருன்னு சொல்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருந்திருக்குமான்னு தெரியல எனக்கு. இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், கவலைப்படாத என்ன பண்ணுவார், ஏசப்பா பார்த்து பாருன்னு. அப்படி இன்றைக்கி வேணால் சொல்லலாம், அன்றைக்கி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி ஏசு கிறிஸ்துடைய வெளிச்சமோ, ஏசு கிறிஸ்து யார் என்கின்ற அவ்வளோ பெரிய வெளிப்பாடு அன்றைக்கு இருந்த அந்த நாயின் என்கின்ற ஊருக்குள்ளே இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. இவர்களுக்குள்ள துக்கம் அவர்களை சூழ்ந்து என்ன செய்வேன் என்று போய்கொண்டிருக்கிறவர்கள். கவனிங்க, 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், திரளான ஜனங்கள் அவரோடு கூட போகிறார். ஏனென்றால் இவர் அற்புதங்களை செய்கிறவர். அதுக்கு முன்னால் தான் சொல்றாரு. சொல்லிட்டு இவர் ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கிறான். அவன் வீட்டுக்கு போனவன் சொல்றான், நீங்க சொன்ன பிரகாரமா எங்க வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடந்து முடிஞ்சிச்சு. இதை கேட்ட உடனே விசுவாசம் வந்துடுச்சு. இவங்க எல்லாம் வேலைகளை எல்லாம் விட்டுட்டு கூடவே வர்றாங்க. எங்க வராங்க? அடுத்தது என்ன பண்றாரு பார்க்கலாம், அடுத்தது என்ன பண்றாரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இவர் நாயினுக்குள்ள போறாரு. இது வரைக்கும் அந்த நாயின்ற ஊருக்குள்ள யூதர்கள் பெரிதாய் போக மாட்டாங்க. ஆனா எல்லாம் வர்றாங்க. ஏன் வராங்க? இயேசு போறாரு, நாம என்ன பண்ணலாம், போகலாம். அல்லேலூயா. அப்போ ஒருவருடைய எதிர்பார்ப்பையும் கர்த்தர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. The Lord will meet your expectation. அல்லேலூயா.
அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், உன் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. இப்போ நான் நினைக்கிறேன், இந்த கூட வரவங்க எல்லாம் எதிர்பார்த்துன்னு வராங்க, ஏதோ இன்னொன்று அடுத்தது செய்ய போறாரு, அடுத்த ஒரு சம்பவம் இருக்குது, அடுத்தது ஒன்று நடக்க போகுது, அடுத்தது. அப்படிதான் இன்றைக்கு அந்த சாயங்காலமும் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது. இந்த ஆராதனைக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது. நான் ஜெபித்து அப்படிதான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இந்த ஆராதனைக்குள்ள எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற யாருக்கோ ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஏனென்றால் என்னோடு கூட இயேசு இங்கே நிற்கிறார், இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார், இயேசு அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாரோ ஒரு 10 பேர் கையை தட்டியோ ஒரு ஆமென் சொல்லியோ உங்களெல்லாம் கெஞ்ச வச்சீங்கன்னா அதற்குரிய ஆசீர்வாதமே உனக்கு வராது. உன்னை கையை தட்ட சொல்லி நீ கையை தட்டினா அதுக்கு ஆசீர்வாதம் வரும் நினைச்சியா? வராது. நீயா அசைக்கப்பட்டு ஆமா ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். ரொம்ப சோம்பேறி ஆயிட்டீங்க நீங்க எல்லாரும். உங்களெல்லாம் நீங்க வந்தாலும் அக்கறை கிடையாது, எனக்கு கவலையே கிடையாது. 4 பேர் உற்சாகமா உட்கார்ந்தா கூட இந்த சத்தம் என்கிட்ட ஓயாது, நான் பேசுவேன். நீ வந்தனால எனக்கு ஒரு பெரிய சாதனை கிடையாது. நல்லா கேட்டுக்கோ. என்னடா இப்படியே பேசுறியா? ஆமா, வந்தா உருப்படியா உட்காந்து கேளு. வந்தா உருப்படியா அந்த உற்சாகம் உனக்குள்ள அசைவாடி கொண்டே இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காத, அவனை எதிர்த்து நில்லு. தூக்காவிக்கு சோர்வுக்கு இடம் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சாதனை பண்ணா யாருக்கு அது பெரிய பிரயோஜனம்? உனக்கும் இல்லை, ஆண்டருக்கும் இல்லை. வந்தா உற்சாகமா உட்காந்து கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆமா ஆண்டவரே, நானும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கு தான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருக்கிறேன். என் சாதனை காட்டல. எவனா ஒருத்தனை கூட்டினது பேச வச்சுட்டு, இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் உங்களே ஒருத்தர் கூட நீங்க என்ன பேச உட்காந்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஏன் இன்றைக்கு எழுப்பி பேசிக் கொண்டிருக்கிறேன்? எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. இயேசு என்னோடு கூட இங்க இருக்கிறார். ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவரால் செய்ய முடியாது எதுவும் இல்லை. நான் என் ஊருக்குள்ளே அவர் வரும்பொழுது அவர் அப்படிதான் வர்றாரு. அவர் ஒன்னும் கூட்டிட்டு வரல, வாங்க 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 எல்லாரும் என் கூட வாங்க, கூட்டமா வாங்க கூட. அதனால யோசிச்சு இப்பெல்லாம் நம்மளாம் கூட கெஞ்ச கூடாது. வா 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 வானா ஒன்றும் நடக்க மாட்டேன். நீயா வரணும். நீயா வந்தா தான் ஏன் அற்புதம் நடக்கும்? யாரா கூப்பிட்டாரா? வாங்க எல்லாரும் நான் போறேன் அடுத்த ஊருக்கு வாங்க நான் சொல்றாரு. அவன்லாம் உட்காந்துக்கிறான். எல்லாருக்கும் வேலை இருந்திருக்கும், ஏதோ காரியம் இருந்திருக்கும். யாரும் சும்மா இருந்திருப்பான் யார். ஆனா எல்லாருக்கும் என்ன தெரியுமா? இயேசு போறாரு, நானும் கூட போறேன். அல்லேலூயா. இயேசு போறாரு, நானும் கூட வர்றேன். அப்படி நீ வந்துட்டு இன்னைக்கு இங்க உட்கார்ந்தினா ஏதோ ஒன்று இன்றைக்கு மாறிடா. ஏதோ ஒன்று இன்றைக்கு மாறிடா. பாஸ்டர் வரலன்னா கேட்பாரு, யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, ஏன் போயெல்லாம் ஒன்றும் நடக்காது. வேஸ்ட். அந்த சிந்தனையை முதல்ல மாத்து. அதை முதல்ல உனக்குள்ள இருக்கிற விருப்பத்தை மாத்தி, உனக்குள்ள இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை மாற்றி சொல்லு, இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். இயேசு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு நன்மை செய்கிறவர். எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றாரு, பல மைல் தூரத்துக்குள்ளே ஒருத்தனுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த அற்புதம் ஏன் எனக்கு நடக்காது என்று சொல்லி ஒரு கூட்டம் அவரோடு கூட திரும்ப நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு உனக்குள்ள மாறிடுச்சுன்னா இயேசு பலத்த கிரியை உனக்காய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்த ஊரின் வாசலுக்கு சமித்த போது மரித்து போன ஒருவனை, இதை உங்களுக்கு சரித்திரமாய் சொல்லிட்டேன். அவன் என்ன பண்றாங்க? அது முக்கியமான விஷயத்தை, அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால் ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். அல்லேலூயா. எல்லாருத்துக்கு வந்தாங்க. என்ன அப்படியே கூட்டு போயிட்டு வேற என்ன பண்றதுக்காக? எல்லாம் வேடிக்கை பார்த்து வேலையை முடிச்சுட்டு போறதுக்காக கூட்டம்லாம் அதுக்கு தான் வரும். அன்றைக்கு வழக்கத்தின்படியே அந்த காரியங்கள் வருது. Today I want to tell you that your concern is not about your concern, that becomes God's concern for your life. அல்லேலூயா. உன் அக்கறை அது உன்னுடைய அக்கறை மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிற காரியங்கள் தேவனுடைய அக்கறையாய் மாற நீ இடம் கொடுப்பாய் என்றால் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். போதாது. உற்சாகமாக இருக்கிற 4 பேர் ஆமான்னு சொல்லுங்க. சோம்பேறியா இருக்கிற விட்டுட்டு போங்க, மத்தவங்க பேசுங்க. ஏன் அக்கறை தேவனுடைய அக்கறையாய் மாறும் பொழுது ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். She did not pray. She did not pray. But that was a concern that moved God's heart. அவருடைய அக்கறை தேவனுடைய அக்கறையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஏன் அக்கறை தேவனுடைய அக்கறையா என் பட்சத்தில் மாறும் என்றால் அது தேவனே எனக்குள்ள அசைச்சிரும், என் பக்கத்துல திரும்பி பார்க்க வச்சிரும்.
எனக்காய் அற்புதங்களை செய்ய துவங்கிடா. என்னுடைய அக்கறை, என்னுடைய அக்கறை, என்னுடைய அக்கறை, என்னுடைய அக்கறை அல்ல, இது தேவனுடைய அக்கறை, இது தேவனுடைய ஊழியம். இந்த கால ராத்திரியிலே கர்த்தர் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். நான் பேசி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு இல்ல, இது தேவன் இந்த இடத்தில் அக்கறைப்பட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு ராத்திரி நான் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது யாரோ ஒரு சிலர் எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த ராத்திரி நிச்சயமாய் செய்துதான் முடிப்பார் ஐயா. ஹல்லேலூயா. பாருங்க 13ஆம் வசனத்திலே இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருங்கி அழாதே என்று சொல்றார். ஹல்லேலூயா. அதான் சொல்றேனே, உங்க அக்கறை தேவனுடைய அக்கறையா மாறிச்சுன்னா ஒரு துவக்கம் வந்துடுது. ஹல்லேலூயா. When your concern becomes God's concern, God will be moved with compassion. ஹல்லேலூயா. ஏன் அக்கறை தேவனுடைய அக்கறையா எனக்காய் மாறும் பொழுது எனக்காய் அவர் மனதுருக துவங்கி விடுவார். The Lord will start moving with compassion. ஹல்லேலூயா. என்னுடைய அக்கறை தேவனுடைய அக்கறை. ஹல்லேலூயா. நான் தான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு தான் இது ஒரு போராட்டமாக இருக்கக்கூடாது, இது உம்முடைய போராட்டமாய் மாறும் பொழுது நீர் அதை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. அன்னைக்கு சீசெல்லாம் படுத்துக்கிட்டு நல்லா இவர் போய் கீழே படுத்துட்டாரு, கப்பலின் அடித்தட்டில் படுத்துக்கினார். அவங்கெல்லாம் அலையை பார்த்துட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு அக்கறையே இல்லையா? என்ன கேட்குறாங்க? என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பாட்டணும் அலை அடிக்குது, செத்தே போகிறோம், உங்களுக்கு ஏன்டா அக்கறை இல்லாம தூங்கினுக்கிறேன், நீங்கள் என்னதான் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன்டா, அதனால தான் நான் கூட இருக்கிறேன், விட்டுட்டு போயிடலையடா, கூடவே தான் நீங்கள் ஒன்றும் ஃபோன் பண்ணி பேசுகிற டிஸ்டன்ஸ் இல்லை இல்லையா, கூடவே தானே இருக்கிறேன். உங்களுக்கு வேணா தெரியுது அக்கறை இல்லாத போல, எனக்கு அக்கறை இருக்குது உங்கள் மேலே. எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதல் ஆயிற்று. ஹல்லேலூயா. இந்த நாயினூர் இந்த அம்மாவுக்கு இந்த சிஸ்டருக்கு வந்து அவ்வளோ பெருசாலாம் சத்தியம் தெரியாது, அது அழதான் தெரியும். என்ன நடக்கும் தெரியாது என்று சொல்லி அங்கலாய்க்க தான் அதற்கு தெரியும். ஆனால் இயேசுக்கோ அவன் மேல அக்கறைப்பட தெரியும். ஹல்லேலூயா. சொல்றார், இயேசு கிட்ட வந்து இயேசு அவளை பார்த்து சொல்லுங்க, ஆமென், எனக்கு உன் மேல அக்கறை இருக்குது, என் மனதுருக்கத்தை நீ இப்போ பார்ப்ப. ஹல்லேலூயா. ஏசு அழுவாரா? அழுவாரு. ஏசு இமோஷனல் ஆவாரா? இமோஷனல் ஆவார். ஏசு ஆமா, அவரு அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தவராச்சே, அம்மாக்கு அம்மா பாசம் என்னன்னு தெரியும். ஒரு பிள்ளை அம்மா, ஒரு அம்மாவுக்கு பிள்ளை இல்லாம இன்னைக்கு மாறிடுச்சு, எப்படி இருந்திருக்கும்? அவரு சாவர நேரத்தில் அதான் சொல்றாரு, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, கூப்பிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு சொல்றாரு, பாருப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிஞ்சிச்சு, அம்மாவா பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. அவருக்கு எல்லா அக்கறையும் இருக்குது இன்னைக்கு. ஹல்லேலூயா. உன் உறவை குறித்த ஒரு சோர்வு உனக்குள்ள இருக்கும் என்றால், உறவை குறித்த ஒரு கேள்வி இருக்கும் என்றால், இதுக்கு யாருக்காவது அக்கறைப்படுறாங்களான்னு நினைச்சீங்கன்னா இயேசு உனக்காய் அக்கறைப்படுகிறவராய் இருக்கிறார். உனக்காய் கன்சர்ன். When your concern becomes God's concern, it moves God's into compassion. கடவுளை உன் பட்சத்தில் மனதுருக்கமாய் மாற்றிவிடும். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை இந்த இடத்துல காண்பிக்கிறேன். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிட்டே வந்து. சொல்லுங்க, it makes him come closer. ஹல்லேலூயா. என்ன பண்ணுங்க? என்னடா பண்ணுங்க காட்சன்? ஆராதனை அவருக்குள்ள இணைஞ்சிரும்னா அவர் உன் கிட்ட வந்துடுவாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. இது என் சூழ்நிலை நான் பார்த்துக்கிறேன், என் சூழ்நிலை நான் பார்த்துக்கிறேன்னா நீ பார்த்துக்கணும். அவர் தூரமாக தான் நிற்பாரு. ஆண்டவரே, இது நீங்கள் எப்படியாவது தொட்டு தான் ஆகணும் ஆண்டவரே, நீங்கள் ஒரு அற்புதம் செஞ்சு தான் ஆகணும் ஆண்டவரே. அவர் மனதுருக மாத்திரமல்ல, உன் கிட்டே வந்து உன்னை தொடுகிறதற்கு ஏதுவா இது மாறிவிடும். சொல்லுங்க 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 சொல்லுங்க.
ஆமேன். அதை தொட்டார் என்றால், ஆமேன், என் சூழ்நிலையை தொட்டால் ஒரு அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, என் சூழ்நிலையை தொடும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். என் சூழ்நிலையை தொட்டால், ஆமேன், அற்புதம் நடக்கும். முடிந்ததிலே ஒரு துவக்கத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் என்னோட நம்பி சொல்றீங்க? முடிந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க, அப்படி அக்கறை முடிந்ததிலிருந்து ஒரு துவக்கத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. There is no end when God has a concern over your life. When there is a concern of God upon your life, the Lord will enhance the end that is coming in your life. The Lord will enhance. The Lord told me when I was sitting here, when I was seated here in the prayer, the Lord said, there is no end. I will enhance my power. நீ முடிஞ்சிச்சு நினைச்சதில் மேல எல்லாத்திலும் என்ன பண்ணுவேன்? என் வல்லமையை விளங்க பண்ணுவேன். அதான் கர்த்தர் சொன்னார். அதுக்கு உனக்கு பலத்தை தரம் போய் எழுந்து பேசுறதுக்கு. அதை தான் இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் சொன்னார். அதை தான் நான் கடைசியாக எழுதி வச்சது. அதுதான், when there is an end, the Lord will enhance his power. There will be a miracle. ஒரு முடிவு என்று எது நடந்தாலும் சரி, அதற்குள்ளே கர்த்தருடைய வல்லமை கத்த திரும்ப அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு சரித்திரம் அல்ல. இன்றைக்கும் அதையே செய்ய வல்லமையான இயேசு இந்த இடத்துல இந்த ராத்திரியில உலாவி கொண்டிருக்கிறார். நீ யாரும் அக்கறைப்படுறதுக்கு இல்ல, என் மேல அக்கறை இல்ல, என் மேல அக்கறை இல்ல, நீ கர்த்தர் மேல அக்கறையுடையவனாய் மாறிக்கொண்டேரு. கர்த்தர் பார்த்து பாரு, நீ அவர் மேல அக்கறையா மாறிட்டேரு. உன்னுடைய அக்கறை, உன்னுடைய concern makes God's concern. It will make him compassionate about. அவருடைய அக்கறை உன் மேல மனது இருக்கிறது மாத்திரம் இல்ல, it will make you come closer. கிட்ட வந்து என்ன பண்றா தெரியுமா? he communicates his power. அல்லேலூயா. கிட்ட வந்து தொட்டா அவருடைய வல்லமை, அவர் மேல இருக்கிற வல்லமை என் மேல இறங்க துவங்கும். எத்தனை பெரிய காரியம்! எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள இந்த ராத்திரியில் ஆசையா இருக்கிறீங்க? அவர் உன்னை தொடுவார் என்றால் இருக்கிற இடங்கள் அப்படியே ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்க, என்ன தொடுங்க ஆண்டவரே. பல நாட்களா என் தொடுதல் ஆண்டவரே, உங்களுடைய தொடுதல் எனக்குள்ள அப்படியே பேசுங்க. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரித்திரத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால், தொட்டார், அவன் எழுந்தான், உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் அம்மாவும் பையனுமா ஜாலியா மாறிட்டாங்க. வேற மாதிரி உலகமே மாறிடுச்சு. அவங்க உலகம் மாறிடுச்சு. முடிந்துச்சு நினைச்சதுல ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கு இந்த ராத்திரியில் இருக்கிற இடங்கள் அப்படியே கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே உம்முடைய தொடுதல் எனக்கு அவசியமா இருக்கிறது. ஓ ரே கமாஸ், கம் ஆன் கம் ஆன் சர்ச், கம் ஆன் சர்ச் சொல்லுங்க. நீங்க யார் வேணா இருக்கலாம். நீங்க ஒரு யாருமே கைவிடப்பட்டது நீங்க சொல்ற ரொம்ப அழகா சொல்லுது. கைம்பெண்ணா இருந்தால் அவளுக்கு யாருமே இல்லை. ஆங்கில மொழியாக்கங்களில் சொல்லுது, she was a widow, she was an orphan, she was helpless. But God's concern was there towards our life. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி சொல்றீங்களோ அத்தனை பேருடைய அற்புதம் இன்றைக்கு துவங்கிறது. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்களோ இன்றைக்கு கர்த்தர் எனக்காய் ஒரு அற்புதம். இருக்கிற இடங்கள் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருங்க. யாரும் எழுந்து நகராதீங்க. எல்லாம் இருக்கிற இடங்கள் அப்படியே பேசிக்கொண்டே இருங்க, அப்படியே பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தருடைய அக்கறை உங்கள் மேல இறங்கி வருவதாக. அநேக நேரங்களில் உன் சூழ்நிலையை குறித்து நீ யோசித்து அங்கலாய்த்து, என் மேல அக்கறைப்படுறதுக்கு யாருமே இல்லை. There's no one concerned about me. Sometimes we are so, you moved by our own problem. We keep saying there's no concern, there is no concern. But let me tell you a truth. இன்றைக்கு ஒரு உண்மையை உங்கள் நேராய் சொல்றேன். There will not be people concerned about all problems what you are going in your life. உன் வாழ்க்கையில் நீ போய் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாரும் அக்கறை உடையவர்களா இருக்க மாட்டாங்க. But I am telling you, I am declaring something to you. The Lord is concerned about your problem. உன் பிரச்சனை குறித்து, உன் வியாதியை குறித்து, உன் சோர்வை குறித்து கர்த்தர் அக்கறை உடையவராய் இருக்கிறார். அந்த அக்கறை தேவனை உனக்குள்ள இருக்கிற சோர்வுக்குள்ளே, உன் இல்லாமையிலே, உன் போராட்டத்திலே உனக்காய் மனதுருக செய்யும். The Lord's concern will move his compassion towards your life, and that will bring him closer. And the ஆண்டவரே உனக்குனராய் அவருடைய compassion will make him come closer to you. உனக்காய் அற்புதம் செய்யும்படிக்கு, உன்னை தொடுகிறதற்கு ஏதுவாய் அவருடைய concern, இந்த ஆண்டவருடைய வல்லமையானது உனக்குனராய் செயல்படுகிறதற்கு ஏதுவாய் இது மாறிக்கொண்டே இருக்கும்.
ஆனால் நீ உன்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் சொல்லிக்காத, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு என்ன நடக்கும் தெரியாது, என் எதிர்காலம் என்னன்னு தெரியல, என் மேலே யாரும் அக்கறை இல்லை. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உன் பேரில் அக்கறை உடையவராக இருக்கிறார். நீ யாரா வேணா இருக்கலாம், எங்கே உட்காந்து என்ன வேணா கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் கர்த்தர் சொல்ற, உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன் சூழ்நிலை அறிந்திருக்கிறேன், உன் மேலே நான் அக்கறை உடையவராக இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை. என் அக்கறை உன் பேரில் மனதுருக்கத்தை கொண்டு வரும். என் அக்கறை உன் பேரில் மனதுருக்கத்தை மாத்திரம் இல்லை, உன்னிடத்தில் உனக்கு நெருக்கமா வந்து உன்னை தொடுகிறதற்கு ஏதுவாய் மாறும். இயேசு தொட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? உன் சூழ்நிலையே மாறும். மரித்தது உயிரோடு எழும்புறதுக்கும் முடிவுக்குள்ளே ஒரு துவக்கத்தை கொண்டு வருவார். In your end, the Lord will enhance a beginning in that. முடிந்ததுக்குள்ளே ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் சொல்லுவீங்க முடிஞ்சிச்சு? இல்ல, நான் இன்னூர்ல இந்த அம்மா சொல்லிச்சு முடிஞ்சிச்சு, முடியல, துவக்கம். முடிஞ்சிச்சு இல்ல, துவக்கம். In all your end, you are declaring it as end, but the Lord says, I am enhancing my power in that.